ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கையோடு கேளுங்கள். நம்பிக்கையோடு கேட்கின்ற உள் வார்த்தைகளுக்கு கடவுள் செவிமடுக்க காத்து கொண்டிருக்கிறார். தவக்காலத்தினுடைய 4வது வாரத்தில் வருகின்ற திங்கள் கிழமையெல்லாம் இருக்கின்றோம். இன்றைய வார்த்தை பகிர்வு சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக எசாயாவினுடைய புத்தகத்திலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே புதிய உலகத்தை நான் படைக்கப் போகிறேன். இந்த உலகத்திலே அனைவரும் களி கூறுவார்கள். இதிலே எவனும் பச்சிலும் குழந்தையாக இறந்து போக மாட்டான். அவனுக்கு சாதாரணமாக 100 வயது இருக்கும். இது அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்டக்கூடிய செய்தியாக இருக்கும். 100 வயது வரை ஒருவன் வாழ்வான். அவன் சாபத்திற்குள்ளாகி இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு உலகை நான் உங்களுக்காக படைக்க இருக்கிறேன் என்று எசையா இறைவாக்கினர் வழியாக இயேசு நம் ஆண்டவர் நமக்கு எடுத்து கூறுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக யோவான் நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது சொந்த ஊரிலே இறைவாக்கினர்களுக்கு மதிப்பில்லை என்று கூறிவிட்டு கலிலேய வழியாக அங்கே செல்ல நேரிடுகிறது. அங்கேதான் கானா ஊரிலே இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியிருந்தார். அங்கே அரச அலுவலருடைய ஒரு மகனுக்கு உடல்நிலை மிக மோசமாயிருந்ததால் அவனை குணமாக்க வருமாறு இயேசுவை கேட்டுக்கொண்டதற்கு, நீங்கள் எல்லாம் அடையாளத்தை கொடுத்தால் தானே நம்புவீர்கள் என்று சொன்ன பொழுது, என் மகன் இறப்பதற்குள்ளாகவே தயவு செய்து வாருங்கள் என்று சொன்ன பொழுது இயேசு அவரிடம் சொன்ன வார்த்தை, உன் மகன் இறக்க மாட்டான், பிழைத்துக் கொள்வான், நம்பிக்கையோடு சென்று வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவர் சென்று விட்டார். ஆனால் அவர் வீடு திரும்புவதற்கு முன்னதாகவே செய்தி வரும், உன் மகன் பிழைத்துக் கொண்டான் என்று. இங்கே இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கேட்டு நம்புகின்ற அந்த அரசு அலுவலரை போலத்தான் கடவுள் நம்மையும் வாழ அழைக்கிறார். முடிந்தவரை இறைவனுடைய வார்த்தையை நமதாக்கி கொண்டு அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார், எதை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ்கின்ற பொழுது இந்த தவக்காலத்திலே அவருக்குரிய பிள்ளைகளாக நாம் வாழ கட்டாயமாக முடியும். ஏனென்றால் கடவுள் நம் எண்ணங்களையும் நம்முடைய வழிமுறைகளையும் அறிந்திருக்கிறார். அவரால் அன்றி நம்மால் ஒரு அணுவும் அசைக்க முடியாது. முடிந்தவரை இறைவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்து வாழ்கின்ற மக்களாக வாழ வேண்டும். சிறப்பாக அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்புகின்ற மக்களாக வாழ வேண்டும். அப்படி வாழ்கின்ற பொழுது புதிய மண்ணுலகையும் புதிய வெண்ணுலைகளும் வாழுகின்ற பேற்றினை கடவுள் நமக்கு அருள்வார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.